இன்றைய தினம் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 7வது அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 வரை. இந்த பகுதி, இந்த அதிகாரம் ஆரம்பத்திலிருந்தே தானியேல் தீர்க்கதரிசியோட தரிசனம், அவருடைய கனவு பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அது வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. ஸ்டார்டிங்ல ஒரு 4 மிருகங்கள் பத்தி சொன்னாரு. அந்த ஒவ்வொரு அதோட அதை பத்தி எக்ஸ்பிளைன், விளக்கம் கொடுத்துக்கிட்டே வந்தாரு. அது எப்படி இருந்துச்சு, அதோட தோற்றம் என்ன, அதோட மாற்றங்கள், அதுக்கப்புறம் அது தோற்றத்துக்கு அப்புறம் அது எந்த மாதிரி நடந்து வந்துச்சு, என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் முந்தின நாட்கள்ல பார்த்தோம். இன்று அந்த 4 மிருகங்களுக்கு அடுத்தபடியா இன்னொரு தோற்றம், இன்னொரு விசிபிலிட்டி அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு இது நியாயம் தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு தேவன். அவர் ஒரு சுந்தரமான ஒரு புருஷன். அவர் யாரையும் இது பண்ண முடியாதவர் நிற்கிறார். அவர் வர்றாரு. அவருடைய தோற்றத்தை பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவருடைய கண்கள், அவருடைய கேசம், அவருடைய முடி, அவருடைய தோற்றம், அவர் எந்த இதுல சேரட்ல வர்றாரு, எந்த வண்டியில வர்றாரு, அந்த தேர் சக்கரத்தோட தோற்றம் கூட விளக்கமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகா அதை நம்ம விஷுவலைஸ் பண்ற மாதிரி நல்ல விதமா சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவரை பற்றி குறிப்பிடப்பட்டது. அதுக்கு அடுத்த இதுல அவருக்கு பின்னாடி ஒரு நதி கிளம்பி வருது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உலகத்துல 1000 கோடி மக்கள், நிறைய பேர் அவர் முன்னாடி நிற்கிறாங்க. அதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்கள பற்றியும் குறிப்பிட்டு, அதுக்கப்புறம் இந்த 4 மிருகங்களை பற்றி சொல்லப்பட்டிருந்த இல்லையா, அந்த 4 மிருகங்கள் அந்த 4 மிருகங்களுடைய தவறான செய்கைகளுக்காக அந்த மிருகங்கள் தண்டிக்கப்படுது. அந்த இடத்துல இல்லாம கொம்புகள் சீவப்பட்டு அந்த மாதிரி தண்டிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கும் ஒரு காலம், அது ஓரளவுக்கு வந்த உடனே அவர் இது பண்ணல. அது எந்த அளவுக்கு அது இதா போகுது, எக்ஸ்ட்ரீமா போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய காலங்கள் நிறைவேறின பிறகுதான் அந்த இது தண்டிக்கப்படுது அப்படின்னு இன்றைய 4 வசனங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. மீண்டும் நாளை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அல்லேலூயா.